பீகார் அரசியல்ல முக்கியமான திருப்பமாக தற்போதைய முதல்வர் நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்து தேசிய அரசியலுக்கு செல்ல உள்ளதா தகவல் வெளியாக இருக்கு. பீகார்ல காலியாக இருக்கக்கூடிய ராஜ்யசபா இடங்களுக்கு நடைபெறக்கூடிய தேர்தல்ல அவர் போட்டியிட உள்ளதால முதல்வர் பதவியை விட்டு விலகும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற பீகார் சட்டசபை தேர்தலில் மொத்தம் 243 தொகுதிகளில் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருந்தாங்க. இதுல பாஜக பாத்தீங்கன்னா 89 தொகுதிகளிலும், நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் 85 தொகுதிகளிலும் வெற்றியும் அடைஞ்சிருந்தாங்க. இதுக்கு அடுத்தபடியா நிதிஷ்குமார் 10வது முறையா பீகார் முதல்வரா பதவியேற்றிருந்தார். இந்த நிலையில தான் அவர் ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட முடிவு எடுத்ததால மாநில அரசியலை விட்டு தேசிய அரசியலுக்கு செல்ல உள்ளதா சொல்லப்படுது. ராஜ்யசபா எம்பியாக தேர்வானா அவருக்கு பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சரவை பதவி வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கு. நிதிஷ்குமார் பதவி விலகினால் பீகார்ல முதன்முறையாக பாஜக தலைமையிலான அரசு அமைய வாய்ப்பு இருக்கு. இதுவரை பீகார்ல பாஜகவில் இருந்து ஒருவர் கூட முதல்வராக இருந்தது கிடையாது. ஆனா இந்த மாற்றம் அரசியல் ரீதியாக முக்கியமானதாக ஒரு பக்கம் பார்க்கப்பட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பீகாரின் அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கு. தற்போதைக்கு பாஜக தரப்பில் 4 முக்கிய தலைவர்கள் முதல்வர் பதவிக்கான போட்டியில இருப்பதா சொல்லப்படுது. முதலிடத்துல பாத்தீங்கன்னா பீகார் துணை முதல்வரும் மாநில உள்துறை அமைச்சருமான சாம்ராட் சௌத்ரி பெயர் இருக்கு. பீகார்ல பாஜகவின் முக்கிய முகமாக கருதப்படக்கூடிய இவர் முதல்வராக வர அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா மத்திய உள்துறை இணை அமைச்சராக உள்ள நித்யானந்தா ராய் அவர்களின் பெயரும் முதல்ல ரேஸ்ல இருக்கு. இவர்கள் பீகார்ல பாஜகவின் முன்னாள் மாநில தலைவராகவும் நீண்ட கால அரசியல் அனுபவம் கொண்டவராகவும் இருக்காங்க. இவர்களை தவிர பீகார் தொழில்துறை அமைச்சரான திலீப் ஜெய்ஸ்வால் மட்டும் இல்லாம தீகா தொகுதி எம்எல்ஏ சஞ்சீவ் சௌராஷ்டிரியா ஆகியோரின் பெயர்களும் முதல்வர் பதவிக்கான பட்டியலில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல நிதிஷ்குமாரின் மகன் நிசாந்த் குமார் அரசியலுக்கு வரக்கூடும் அப்படிங்கிற பேச்சும் அரசியல் வட்டாரங்கள்ல எழுந்திருக்கு. புதிய அமைச்சரவையில் அவருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம் அப்படிங்கிற தகவலும் ஒரு பக்கம் பரவிட்டு தான் இருக்கு. அரசியல் அனுபவம் இல்லாததால உடனடியா முதல்வர் பதவி வழங்கப்பட வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் நிதிஷ்குமார் தேசிய அரசியலுக்கு சென்று தனது மகனை மாநில அரசியல்ல அறிமுகப்படுத்தும் திட்டம் வைத்திருக்கலாம் அப்படின்னு அரசியல் ஆய்வாளர்கள் கருதுறாங்க. பீகார்ல அரசியல் மாற்றம் எப்போது நடைபெறும், அடுத்த முதல்வர் யார் என்பது குறித்து அடுத்த சில நாட்கள்ல தெளிவாக தெரிய வந்துவிடும். இது போன்ற மேலும் பல அரசியல் செய்திகளுடன் தினமும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் குணா.